மற்ற விழாக்களில் பார்க்கும்போது இந்த விழாவில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சும்மா அங்கே இதெல்லாம் கிடையாது, சட்டம் சலசலப்பெல்லாம் கிடையாது, அமைதியாக இருக்குங்க, நிதானமாக இருக்குங்க, ஒரு அறவழியை கையில் எடுத்திருக்கீங்க. ஆகையினால மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அறிவியல் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவியலை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தலையே. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுகிறது, அதை அழிக்க முடியாது, ஆக்க முடியாதுன்னு சொல்லுது. எனர்ஜி கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய்டு நார் பி கிரியேட்டட், இட் கேன் பி ஆல்டர்டுன்னு சொல்லும். சூரியன்லேருந்து புறப்படும் போது அது நெருப்பாக இருக்குது, வர்ற வழியில் அது ஒளியாக இருக்குது, நம்ம தலையில் பட்டால் நெருப்பாகுது, இலையில் தப்பிட்டால் அது குளுக்கோஸாக மாறுது. அதுதான் அறிவியல். அப்போது செடியானது சூரிய ஆற்றலை தான் அது சர்க்கரையாக மாற்றுது. ஆகையினால செடியையே ஆடுதுன்னா ஆட்டு உடம்புக்குள்ளே ஆற்றல் போகுது, மாடுதுன்னா மாட்டு உடம்புக்குள்ளே ஆற்றல் போகுது. அந்த இலைதலையில் பூ காய்களை நம்ம தின்னோம்னா நம்ம உடம்புல ஆற்றல் போகுது. இவ்வளவு தானே இயற்கை. இதை மிக சிக்கல் மிகுந்ததாக்கி கப்பல்லேருந்து கொண்டு வந்து அந்த உப்பெல்லாம் மண்ணில் போடுறாங்க. கடைசியில் மண் வளமில்லாமல் போகும்போது அந்த பயிர் செழிப்பில்லாமல் போயிடுது. வளமில்லாத பயிரை பூச்சி நோய்கள்லாம் சாப்பிடுது. அந்த நேரத்தில் அது பூச்சி சாப்பிடுதேன்னு சொல்லி பூச்சியை கொள்றதுக்குன்னு சொல்லி ஒரு விஷத்தை கொண்டு போய் கொடுக்குறான். கடைசியில் பூச்சியை கொள்றேன்னு பயிரில் விஷத்தை தெளிச்சிட்டு நாம் விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டோடைய தலைநகரத்தில் இன்றைக்கி இருக்கேன். தலைநகரத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் நான் இதை பேசியிருக்கிறேன். ஆகையினால பொருத்தமாக அதிகாரத்தில் இருக்கிறவருடைய காதுக்கு இந்த சொல் போய் சேருமானால் நம்ம நாட்டில் வந்தோம்னாக்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். விவசாயம் என்பது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, நிலத்தை மல்லடாக்கிட்டு இருக்குது. உழவருக்கு வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகலை, செலவு கூடிக்கிட்டே இருக்குது, அதே வேகத்தில் வரவு கூடலை. உண்பவர்கள் உண்ணுகின்ற உணவெல்லாம் நஞ்சாவே இருக்குது.